நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க, அதுவும் சாரமுள்ள உப்பு. சாரமில்லாத உப்பு வெளியே கொட்டப்படுகிறது. நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அபிஷேகம் என்கிற அந்த சாரத்தை பெற்றிருக்கிறபடினால நீங்க எதை குறிச்சுமே கவலைப்பட மாட்டீங்க, கண்ணீர் விட மாட்டீங்க. தாவீது அப்படித்தான். அவங்க அங்க கோலியாத்தை பார்த்து பயத்தோடு நடுக்கத்தோடு ஓடி ஒளிந்தாங்க. சாரமுள்ள உப்பு என்கிறதான தாவீது போய் கோலியாத்தை கொன்றது நிஜம் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவத்தின் வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கிறபடினால் எந்த சூழ்நிலையும் உங்களை தோற்கடிக்கவே முடியாது. தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறபடினால் சூழ்நிலைகள் தோற்று, பயம் தோற்று, கண்ணீர் கவலைகள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டு நீங்கள் கர்த்தருக்காக சாட்சியா வாழ போறீங்க. உங்களை பார்க்கிறவர்கள் எப்படி தாவீதை சொன்னாங்களோ, தாவீது கொன்றது 10,000 என்றதை போல உங்களை பார்த்து சொல்றாங்க, இந்த பிள்ளையை தேவன் வாழ